அப்போ மேலே பஸ் ஸ்டாண்டில் தான் பஸ்லாம் நிற்கும். ரயில்வே ஸ்டேஷன்லேருந்து இறங்கி வர்றவங்களுக்கு குதிரை வண்டி நின்றுட்டு இருக்கோம். இப்படி இந்த ஊர் வளர்ச்சி என்பது கொஞ்சம் கொஞ்சமாக வளர்ச்சி. அதுக்கப்புறம் பார்த்தா கீழே பஸ் ஸ்டாண்டு, அதுக்கப்புறம் பார்த்தோம்னா இது ஊரணி. இந்த பஸ் ஸ்டாண்ட் இருக்கிற இடம் ஒரு ஊரணி. இந்த ஊருக்கு உள்ளாவே ஊரணியாக இருந்த இடம் தான். அதுக்கப்புறம் வீடுகள் ஆச்சுது. இந்த இடம் பஸ் ஸ்டாண்ட் ஆச்சுது. நம்ம ஊர்ல ஒரு நாற்கர சாலை, ஒரு மேம்பாலம், இதெல்லாம் நாங்க கனவுல கூட நினைக்கவே இல்லை. பாவூர் சத்திரம் ஊர் இப்படி வளருமா, இவ்வளவு பெரிய வளர்ச்சி பெறுமா அப்படிங்கிற இது நம்ம தம்பி சுந்தருக்குதான் தெரியும், சேவியருக்குதான் தெரியும், எல்லாருக்குமே தெரியும். எப்படி பாத்தீங்கன்னா நாங்க இந்த ரோட்ல நாங்க மட்டும்தான் நடப்போம். எப்போவாவது ஒரு பஸ் வரும், ஒரு எக்ஸரிஸ்மெண்ட் பஸ் வரும், அதுக்கப்புறம் ஒரு டிவிஎஸ் பஸ் வரும், அதுக்கப்புறம் சுப்பிரமணிய ரோட்ல கண்ணன் மோகன் ஒரு பஸ் வரும். இதை தவிர நாங்க தான் நடப்போம். சைக்கிள் கூட ஓட்ட மாட்டோம். அது ரோட்ல ஹைஸ்கூல்ல டிபிஎஸ்ல அந்த ஆலமரத்துக்கிட்ட நாங்க பஸ்ஸை பார்க்கறதுக்காக நிற்போம். அது மட்டும் இல்ல, ஏதாவது மோட்டார் சைக்கிள் போச்சுன்னு வைங்களேன், அப்போ அதை நாங்க டக்கு மோட்டாருமோ, பைக்குன்னு கூட சொல்ல தெரியாது. அந்த மோட்டாரை பார்க்கறதுக்கு வகுப்புல இருந்து அவ்வளவு பேரும் ஓடியாந்துருவோம். வெளியில எங்க வாத்தியார் அடிப்பாரு. இப்ப குருங்கலாப்பேட்டையில் இருக்க செல்வசேகர பாண்டியன் ட்ரில் மாஸ்டர், அதுக்கப்புறம் மேலப்பாடுல இருந்து ஒரு ட்ரில் மாஸ்டர், எல்லாம் முழங்கால் போட்டு நிற்க சொல்லி அடிப்பாங்க. எங்களுக்கு ஆச்சரியமா இருக்கும். ஒவ்வொரு பைக்கு போறது, லாரி போறது, பஸ் போறதுலாம். அப்பா பாவூர் சத்திரமா ஒரு 40 வருஷத்துக்கு முன்னாடி, ஒரு 50 வருஷத்துக்கு முன்னாடி இந்த ஊரை விட்டு மும்பைக்கோ ஏதாவது ஊருக்கு போனவங்க ரொம்ப நாள் கழிச்சு இந்த பக்கம் வந்தோம்னா, எப்ப நான் பார்த்த பாவூர் சத்திரம் இது கிடையாது அப்படின்னு இந்த ஊரை விட்டே போயிடுவாங்க. அவ்வளவு ஆச்சரியம். அந்த ரோட்ல நடக்கலாம், சைக்கிள் ஓட்டலாம். அந்த காலத்துல நான் சின்ன பையன். ஆனா இப்ப உள்ளூர்காரங்களுக்கு இந்த ரோடே கிடையாது. நாற்கர சாலைன்னு போட்டாச்சுன்னா நம்ம பாவூர் சத்திரத்துக்கு பக்கத்துல ஊர்ல இருக்கவங்களுக்கு இந்த ரோடு கிடையவே கிடையாது. இது வேகமா போகக்கூடிய வெளியூர்காரர்களுக்கு. அப்ப நம்ம என்ன செய்யணும்? ரொம்ப கவனமா இருக்கணும். அதுவும் இந்த குற்றாலம் சீசன்லாம் ஆரம்பிச்சாச்சுன்னு வைங்கள, தூத்துக்குடியில இருந்து கிளம்புறவங்க தூத்துக்குடியில இருந்து மெதுவா ஆரம்பிப்பாங்க. மெதுவா ஆரம்பிச்சு திருநெல்வேலி வந்தவொன்னு அப்படி. நமக்கெல்லாம் குற்றாலம் பக்கத்துல இருக்கு. நம்ம இன்னைக்கு போறோம் குற்றாலத்துக்கு, சின்ன வயசுல போயிருக்கோம். பள்ளிக்கூடத்துல இருந்து கூட்டு போவாங்க, அதுக்கப்புறம் அம்மா அப்பா கூட்டு போயிருப்பாங்க. நம்ம பிள்ளைகளை இப்ப கூட்டு போறோம். நம்ம எல்லாம் குற்றாலத்தை நம்ம அனுபவிக்கிறதே கிடையாது. ஆனா வெளியூர்ல இருந்து வரவங்க, தூத்துக்குடியா இருக்கட்டும், அருப்புக்கோட்டையா இருக்கட்டும், மதுரையா இருக்கட்டும், அந்த பக்கம் ஆத்தங்கர பள்ளிவாசல்ல இருந்து எல்லாம் திருநெல்வேலி வழியா தான் ஆலங்குளம் வந்துதான் போறாங்க. பைக் வாங்கி தந்துதான் டியூஷன் போறேம்மா, என்னம்மா அப்பாவுக்கும் அம்மாவுக்காகவும் படிக்க போற மாதிரி நிறைய பேர் சொல்லிட்டு இருப்பாங்க. ஏன்னா நம்ம இப்ப வாழ்க்கை முறை எப்படி ஆயிடுச்சு. ஒரு காலத்துல பள்ளிக்கூடம் போகிறதுக்கு அடிச்சு பத்தி கொண்டு போய் உள்ள கொண்டு சேர்ப்போம். இப்போ துட்டை கொடுத்து ஒவ்வொரு ஸ்கூல்லையும் கொண்டு சேர்ப்போம். 1 லட்சம் ரூபாய் ஆகுது. பெரிய மஞ்சள் கலர் பஸ்ல போற பஸ்ஸுக்கெல்லாம்